கத்தார்ல வசிக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். கத்தார் இந்திய தூதரகத்துக்கு கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்தியன் கம்யூனிட்டி பெனவலன்ட் ஃபார்ம், அதாவது ICBF, தமாம் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் மற்றும் பீமா லைஃப் இன்சூரன்ஸ் இணைஞ்சு முழுக்க கத்தார்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு திட்டத்தை ஒன்று வடிவமைச்சிருக்காங்க. அந்த பாதுகாப்பு திட்டத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம 2018 இருந்து இருக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து இந்த விஷயம் இன்னும் கூடுதலாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால தான் இந்த காணொலியை திருப்பி நம்ம பதிவு செய்யறோம். இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனிநபர் காப்பீடு திட்டமா இருக்கு. தனிநபர் காப்பீடு திட்டம்னா யார் எடுக்கிறது, யார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து கம்பெனில வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் எனக்கு எதுக்கு இந்த இன்சூரன்ஸ், ஸோ தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கம்பெனில இன்சூரன்ஸ் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கம்பெனியோட இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுது, இந்த இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுதுங்கிற வித்தியாசம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த பாலிசியோடைய பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். முதல் விஷயம், இப்போ கம்பெனில இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, வேலை நேரத்தில் வந்து எனக்கு ஏதாவது எனக்கு கை இழக்க நேரிடுதோ அல்லது கால் இழக்க நேரிடுது அல்லது நான் உயிர் இழக்க நேரிடுது, இப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது கம்பெனியில் நமக்கு போட்டிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நான் வேலையில வந்துட்டேன், வேலையில ஜாயின் பண்ணிட்டேன், நான் வேலை செய்து இருக்கும் போது எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் ஸ்ட்ரோக் அடிச்சு நான் இறக்க நேரிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் 99.99 விழுக்காடு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கிறோம், வேலைக்கு வந்துட்டு இருக்கும் போது கூட எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த இன்சூரன்ஸ் கிடைக்குமானா அதுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுதான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அதிகமான ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்தார் இந்திய தூதரகம் வந்து இதுக்கு ஒரு பாதுகாப்பு திட்டத்தை, நமக்கு கத்தார்ல வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2018 ஆண்டுல இருந்தே வந்து இந்த பாலிசி திட்டத்தை வந்து தனிநபர் காப்பீடு திட்டத்தை வந்து அமல்படுத்திட்டாங்க. ஆனா இங்க என்ன பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இந்த விஷயம் போய் சேரலைங்கிறது தான் நமக்கு வருத்தமான விஷயமா இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ்ல சேரணும்னா ரெண்டு கண்டிஷன் தான். 18 வயசுக்கு மேல இருக்கணும், 65 வயசுக்குள்ள இருக்கணும். இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கத்தார் RP, கத்தாருடைய ID வந்து கரண்ட்ல இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த பாலிசியில நீங்க சேர்த்தலாம். ஏன்னா பாலிசிங்க நீங்க எவ்வளவு மாசம் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஒரே வாட்டி தான் 125 ரூபாய் கட்ட போறீங்க. அந்த 125 ரூபாயும் வந்து உங்களுக்கு 2 வருஷத்துக்கு சேர்த்து தான் அந்த 125 ரூபாய் கட்ட போறீங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருதுங்கிறது நீங்களே கனெக்ட் பண்ணி பாத்துக்கங்க. சரி, 125 ரூபாய் கட்டி இந்த பாலிசியில நான் சேர்ந்துட்டேன், எனக்கு என்ன பெனிஃபிட் அல்லது என்னோட ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நீங்க பொதுவா நீங்க இன்சூரன்ஸ்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஆனா இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்திய தூதரகம்னால நமக்கு கிடைக்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ்ல வந்து நம்ம பெருசா வந்து ஹெல்த் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. அதாவது இப்போ நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா 2 காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பி நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க பாலிசி போட்டதுல இருந்து 3 மாசத்துல உங்களுக்கு அந்த பாலிசி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கான டாக்குமெண்ட் உங்க மெயில் ஐடிக்கே வந்துடும். சோ அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்ட பிறகு அதுல இருந்து எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது இப்ப நான் போட்டிருக்க அந்த இன்சூரன்ஸ் வச்சுக்கீங்களேன், எனக்கு நேச்சுரலா எனக்கு ஏதாவது நடந்தது, நேச்சுரல்னா ஹார்ட் அட்டாக், நான் நைட்டு தூங்குற காலைல எந்திரிக்கல, இதெல்லாம் நேச்சுரல்ல வந்துடும். அல்லது அன்நேச்சுரல்னா இப்ப ஆக்சிடென்ட், நான் இப்ப வெளியில போறேன், ஏதாவது நடக்குது, வண்டியில போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, இல்ல உயிரிழக்க நேரிடுது, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட இந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் கத்தாரி ரியால் கிடைக்குது. 1 லட்சம் கத்தாரி ரியால் நீங்க ஊர் காசு எவ்வளவுங்கிறத கம்பேர் பண்ணி பாத்துங்க. இந்த 1 லட்சம் கத்தாரி ரியாலும் நான் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா என்னுடைய ஃபேமிலிக்கு எவ்வளவு உதவும் அப்படிங்கறது வந்து நம்மளே யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இங்க வந்து இப்ப யாராவது நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவினரா அல்லது நம்ம ரூம்மேட் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். ஆனா வெறும் 125 ரூபாயில வந்து நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பம் வந்து தலை நிமிர்ந்து நிற்கும். அப்படிங்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தை நீங்க அதிகமான முறையில் வந்து இதுக்கான விழிப்புணர்வு வேணுங்கிறதுனால தான் நாங்கள் தொடர்ந்து இதை பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு முக்கியமாக உள்ள ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சரி இப்போ நான் அந்த பாலிசி போடுறேன், நான் எங்க வந்து பாலிசி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே நாங்கள் வந்து அந்த லிங்க் கொடுத்துருவோம், அந்த லொகேஷன் இருக்கும். அந்த லொகேஷன்ல நீங்க டைரக்டா போயிட்டு ICBF ஆபீஸ்ல ICCலையும் கட்டலாம். அப்படி இல்லை நாங்க எங்களால வர முடியாது, நாங்க வீட்டு பணியாளர்களா இருக்கிறோம், எங்களால அதிக தூரம் வந்து டிராவல் பண்ண முடியாது, எங்களால வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கீழே நம்பர் ஓடும், அந்த நம்பர்ல நீங்க வந்து உங்களுடைய பகுதி ஏதோ அந்த பகுதியில் உள்ள நபரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட வந்து பாலிசியோடைய பெனிஃபிட் என்னங்கிறது சொல்லிட்டு உங்கள்கிட்ட படிவத்தை பூர்த்தி செய்துட்டு அந்த படிவத்தை வந்து கொண்டு போயிட்டு அங்க வந்து கட்டிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் அமைச்சிருவாங்க. சோ இது வந்து இப்ப கத்தார்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கம் அளிக்க நாங்க தயாரா இருக்கிறோம். நன்றி. அன்புடன் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை, கத்தார்.
கத்தார் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை அமைப்பு சமூக சேவையை மட்டுமே நோக்கமாக கொண்டு 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கத்தாரில் வாழும் இந்திய மக்களுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருகிறது. இன்னும் பல சேவைகள் செய்வதற்காக தமிழர்களே வாருங்கள், ஒருங்கிணைந்த தமிழர் பேரவையுடன் இணைந்து உங்களது சமூக சேவையை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.